ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் விலாக். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். சம்மர் வந்துருச்சா, லீவ் விட்டுட்டாங்களா, எங்கன்னா போகணும்னு பாப்பாங்க. ஒரே ஆட்டம், எங்கே போகிறதுன்னு தெரியல. சரி, ஓகே, சரவணா ஸ்டோர்ஸில் செப்பல், காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது. நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். அது ரொம்ப பெருசாக இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ போகலான்னு சரவணா ஸ்டோர் கிளம்பிட்டோம். போனோன்னு ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பாப்பாவுக்கு தான். ஹேண்ட் பேண்ட் இருந்துச்சு, நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுவும் வாங்கிட்டு, இப்போ இந்த சம்மரில் ஏற்கனவே வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. இதில் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, மழை வரப்போகுது, புயல் அடிக்க போகுதுன்றாங்க. ஒரு பக்கம் வெயில் ரொம்ப இது வரைக்கும் அடிக்காத வெயில் பயங்கரமாக அடிக்க போகுது, ரொம்ப டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆக போகுதுன்றாங்க. அது ஒரு பக்கம் பயத்தை ஒதுக்கி வச்சாலும் கடல் வேற உள்ளே வாங்குது, வெளியில் போகுது. அதுக்கு வேற ரெட் அலர்ட்டு, ஆரஞ்சு அலர்ட்டுன்னு விட்டு வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நம்மலாம் எப்படி இருப்போன்றது தெரியல. இருந்தாலும் நல்லபடியாக இருப்போன்ற நம்பிக்கையோட எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வாழலாம். ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வந்தோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு இதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும். இந்த மாதிரி பொட்டு பார்த்துருக்கீங்களா? இந்த பொட்டு வந்து 90s கிட்ஸ் வச்சுருப்பாங்க. நான்லாம் அப்படியே வச்சுருக்கேன். கலர் கலராக இருக்கும். அப்போ ஸ்டிக்கர் பொட்டுலாம் கிடையாது, இந்த சாந்து பொட்டு தான் வச்சுட்டு போவோம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக. இந்த சிம்காஸ்லாம் வெரைட்டியாக சைஸ் வாரியாக செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாமே ரேட்டும் ரொம்ப ரீசனபிள் தான். வெளியில பார்த்ததை விட இங்கே வந்து விலை கம்மியாக தான் இருந்தது. எல்லா கலருமே இருந்துச்சு. எந்த ட்ரெஸ் எடுத்திருந்தாலும் ஈஸியாக போய் செலக்ட் பண்ணிடலாம், கரெக்டாக மேட்ச் ஆகும். ஆன்டிக் ஜிம்கீஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. பட் இதெல்லாம் எனக்கு போட்டால் அவ்வளோவா செட் ஆகாது. அதனால நான் அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு வந்துட்டேன், வாங்கலை. பாப்பா நான் கொஞ்சம் பெரிய பிள்ளையானா வாங்குவா, கண்டிப்பாக அப்போ வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலான்னு வந்தோம். இதெல்லாம் கூட ஒயிட் மெட்டல், இதெல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருந்தது. இப்போ எல்லா இடத்துலையுமே இது விலை ஏறிடுச்சு. ஏன்னா இதுதான் ஃபேஷன் ஆயிடுச்சு. யாரை பார்த்தாலும் இந்த மாதிரி சிம்கிஸ் தான் போடுறாங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு விற்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் இங்கே வந்து ரீசனபிளாக தான் இருந்தது விலை. வெளியில் இருக்கிறத விட இங்கே ரீசனபிளாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கே தவிர போட்டாக்கா எப்படி இருக்குன்றது தெரியலை. பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆஹா, இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்து எடுத்தோம். பட் போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அப்படியே வச்சுட்டு வந்தாச்சு. அடுத்ததாக நாங்கள் போன செக்ஷன் வந்து செப்பல் செக்ஷன் போனோம். பட் அங்கே இது இருந்தது எல்லாமே ஷீல்டு, கப்பு, வின்னருக்கு ரன்னருக்கு இந்த மாதிரி கொடுக்குறவங்களுக்குலாம் கப்பு இருந்துச்சு. வின்னருக்கு கொடுக்குற பெரிய கப்பெல்லாம் இருந்துச்சு. விலையும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. இது கராத்தைக்கு உள்ளதுன்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு. ரொம்ப அழகழகாக இருந்தது. எல்லா கப்பும் அப்படியே கோல்டு கலரில் பலன்னு மின்னுச்சு. எந்த கம்பெனிஸு, ஸ்கூல்ஸு இவங்க வந்து அவங்களோட லோகோவை ஸ்டிக்கராக எடுத்து அந்த இடத்துல ஒட்டிட்டு இங்கே கீழே பிரிண்ட் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. சின்ன கப்லேருந்து பெரிய ஷீல்டு வரைக்கும் இருந்துச்சு. எல்லாமே விலை ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. இதுக்குன்னு சில கடைகள் இருக்கும், இந்த ஷீல்டு பண்ணுறவங்க அதுக்குன்னு இருப்பாங்க. ஆனால் அங்கெல்லாம் பார்த்தாக்கா ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்தது பார்த்தா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாடுற கேரம் போர்டு. இது வந்து 1898 போட்டிருந்துச்சு. 2300லையும் இருந்தது. அதுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகுது. இது ரொம்ப சின்ன கேரம் போர்டு, குழந்தைங்க விளையாடுற மாதிரி இருந்துச்சு. 1000 ருபீஸ் கிட்ட இருந்தது. அப்புறம் யோகா மேட்டு, கேட்டிங் பண்ணுறதுக்கு. ஸ்போர்ட்ஸ் சைடு இதில் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் இல்லைன்னே சொல்ல முடியாது. 90% கவர் பண்ணிட்டாங்க. எல்லாமே சைஸ் வாரியாக, விலையும் கம்மி ரேட்லேருந்து ஜாஸ்தி ரேட் வரைக்கும் இருக்குது. பேட்மிட்டனு, டேபிள் பேட்மிட்டன் இதெல்லாம் கூட இருந்துச்சு. விலையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, நல்லா ஒர்த்தாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓகே தான். ஷூலேயே ஸ்கேட்டிங், இது ரிங் பாலு, இதெல்லாம் நீங்கள் விளையாண்டுருக்கீங்களா? இதெல்லாம் 90s கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான கேம். அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததான் நாங்கள் வந்துட்டோம் செப்பல் வாங்க.
பாப்பா பார்த்தா இந்த மாதிரி கல் வச்ச செப்பல் தான் வேணும்னு சொல்லி கேட்டா. இது ஆக்சுவலாக அது வந்து மேரேஜுக்கு அவங்க கல்யாண பொண்ணு அவங்க போடுற செப்பல்ஸ்ன்னு நினைக்கிறேன். மேரேஜ்னால் போட்டுப்பாங்க, மற்றபடி முஸ்லீம்ஸ் நிறைய பேர் போடுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும், பயங்கர கல் ஒர்க்கு, பார்க்கவே தங்கம் மாதிரி பளபளன்னு இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் சைஸுக்கு எதுவுமே செட் ஆகலை. பாப்பா எது செப்பல் வேணும்னு கேட்டால் இந்த ஷூ நல்லா இருந்தது. ஸோ அந்த கட் ஷூ வாங்கி பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. ஸ்கூல் ஷூலாம் கூட இருக்குது. பார்த்தீங்கன்னா 300 ரேஞ்சில் தான் இருக்குது. அதுக்கு சைஸு ப்ரைஸு எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருந்துச்சு. நமக்கு எப்படி ரேட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதில் வந்து சாக்ஸ் எல்லாம் 50% ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. வந்து 10 ரூபா தான். துணி நல்லா ஒத்தா திக்காக தான் இருந்துச்சு. பசங்களுக்கு கட் ஷூலாம் இருந்தது. 125 தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வெரைட்டி இல்லைன்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப குவியலாக போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே போனால் எதை எடுக்கிறது எதை விட்டுட்டு வர்றதுன்னே தெரியல. பாப்பாவுக்கும் ரொம்ப குஷி ஆகிட்டா. 4-5 செப்பல் ஷூலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இது வேணும் அது வேணும், இந்த ஷூவையும் ஒரு செப்பலையும் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஜென்ஸுக்கும் அதே மாதிரி தான். கட் ஷூலேருந்து லெதர் ஷூ எல்லாமே இருந்துச்சு. ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் எப்பொழுதுமே செப்பல் ஷூ வாங்கணும்னா சரவணா தான் போவோம். ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஷூலாம் பார்த்தீங்கன்னா சைஸ் 1, பிறந்த குழந்தைங்க கூட போடலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு. சின்ன சைஸ்லேருந்து இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்களுக்கும் இந்த மாதிரி கல்லெல்லாம் வச்சு இருந்தது. எல்லாம் 300 400 அந்த மாதிரி தான் விலை இருந்தது. ஒரு வழியாக இந்த ஷூ காஸ்மெட்டிக்ஸு இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு லைட்டாக ஒரு டிஃபனையும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு 10 மணி ஆயிடுச்சு. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த சரவணா ஸ்டோர்ஸ் எங்கே இருக்குதுன்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. போய் விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே வெரைட்டிஸ் நிறைய இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.